مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله அல்லாஹு தாலாவுடைய அளப்பரிய கிருபை அல்லாஹ் நம்ம எல்லா முஸ்லிம்களாக மூமின்களாக ஆக்கி புரிந்தார். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேலான உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா. அன்பர்களே, தோழர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் மரணித்த பின்னால் நரகத்தை விட்டு தப்பித்து சூனத்தும் செல்வதற்கு சிறு எளிய வழிமுறைகளை, ஈஸியான மிக சிரமமில்லாத சில வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவைகள் பார்ப்பதற்கு மிக சிறியதாக இருந்தாலும் எளிமையாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதிப்படி அவைகள் நமக்கு மிகப்பெரிய வெற்றியையும் அதாவை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ ஷைஉன் அன்ஜா மின் அஸாபில்லாஹி மின் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய அஸாபை விட்டும் அடியானை தடுக்கக்கூடியது மிகவும் மிகச்சிறந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஸிக்ர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ஸிக்ரில் ஒன்று இருப்பது அல்லாஹ் அஸாபை விட்டு அவனை பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபி பெருமானார் வந்தார், யா ரசூலுல்லாஹ், தீன்ல நிறைய விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் என்னால் மனப்பாடம் பண்ண முடியாது, சுருக்கமாக ஒன்று சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னாங்க, லா யஸாலு லிஸானுக ரதபம் மின் ஸிக்ரில்லாஹ். உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய ஸிக்ரை கொண்டு எப்பொழுதுமே ஈரமாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய ஸிக்ரை கொண்டு நாக்கு எப்பொழுதும் பசுமையாகவே இருக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஸிக்ர்னு சொன்னா குர்ஆன் ஓதுறதும் அல்லாஹ்வுடைய ஸிக்ர் தான், ஸலவாத் அதுவும் அல்லாஹ்வுடைய ஸிக்ர் தான், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அதுவும் அல்லாஹ்வுடைய ஸிக்ர் தான். ஒரு நல்ல விஷயம் எடுத்து சொன்னீங்க அதுவும் அல்லாஹ்வுடைய ஸிக்ர் தான், குர்ஆன் ஓதி கொடுத்தீங்க அதுவும் அல்லாஹ்வுடைய ஸிக்ர் தான். ஆக ஏதாவது ஒரு வகையிலே காலையிலிருந்து இரவு வரை உன் நாக்கு அல்லாஹ்வுடைய ஸிக்ரிலே புரையும் கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ் தஆலா எத்தனையோ நிஅமத்துகள் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத்துகளிலேயே மிகச் சிறந்தது தெரியுமா? ஐயுல் ஹிமஹு ஸிக்ரஹு. அவனுடைய கல்விலே அல்லாஹ் தன் ஸிக்ரை இல்ஹாம் செய்வதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு உள்ளத்திலே தன் ஸிக்ரை தன் ஞாபகத்தை நினைவூட்டுவதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ உன்னை அல்லாஹ் தன் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா அதுதான் அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய நியமத். ஏன்னா எல்லா நியமத்தும் அல்லாஹ் கொடுத்தான். கண்ணு கொடுத்தான், நமக்கு கொடுத்தான், காதுகளுக்கு அல்லாஹ் கொடுத்தான், காது கொடுத்தா நமக்கும் அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் நமக்கு ஹார்ட், கிட்னி, ரத்தம் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான், நமக்கும் கொடுத்தான், மற்ற எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறான் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னை ஞாபகம் செய்யக்கூடிய தன் நினைவிலே இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல பதுக்குருனி அஸ்குருக்கும், நீ என்னை ஞாபகம் செய்ய நான் உன்னை ஞாபகம் செய்கிறேங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் புகாரில வருது, இதா ஸகரனி ஃபீ நஃப்ஸி, என் உள்ளத்தில் நீ ஞாபகம் செய்தால் நானும் உன்னை உள்ளத்திலே ஞாபகம் செய்கிறேன். ஒய்தா ஸகரனி ஃபீ மலையின், ஒரு கூட்டத்திலே வைத்து நீ அல்லாஹ்வுடைய பெருமைகளை பேசினால், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை எடுத்து சொன்னால், இதை விட சிறந்த கூட்டத்திலே உன்னை பற்றி பேசுகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய ஸிக்ரை விட மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழி, சிறந்த வழி எதுவுமே இல்லை. அதுபோல எத்தனையோ எளிய வழிமுறைகள் பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்லி இருந்தால், யார் 5 நேர தொழுகைக்கு பின்னாடி ஆயத்துல் குர்சி ஓதுறாங்களோ, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு ஸனத்துன் வலா நௌம், இதனால் ஒரு இந்த ஆயத்துல் குர்சி யார் 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால் ஓதுகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியிலே
அவருடைய மூத்தான் தடையாக இருக்கு என்று பெருமானார் சொன்னாங்க. அவர் எப்பொழுது மூத்தாகிறாரோ நேராக சுவனம் செல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்கிறார். சின்ன ஒரு ஆயத்துக்கு சில வினாடிகள் ஆகும், அதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு சையதுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாருக்கு எல்லாருக்கும் தலைமை, எல்லா பாவங்களுக்கும் தலைமையான ஒரு இஸ்திக்ஃபார் இருக்குது. அந்த இஸ்திக்ஃபாருக்கு பேர் சையதுல் இஸ்திக்ஃபார். எல்லா இஸ்திக்ஃபாருக்கும் எல்லா பாவங்களுக்கும் ஹெட், தலைமை அது. அது என்ன இஸ்திக்ஃபார்? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் நீதான் என் ரட்சகன், நீதான் என்னை படைத்து வளர்த்து போஷிக்கக்கூடியவன். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர என் தேவையை பூர்த்திப்படியே என் மீது கிருபை ஆடக்கூடிய இலாஹ் யாருமே இல்லை. கலக்தனி, இங்கே என்னை படைத்தாய். வான அபுதுக வான அலா ஹஜிக வஅதிக முஸ்தகாத், யா அல்லாஹ் நான் உன் அடிமையாக இருக்கிறேன். என்னால் முடிந்த அளவு உனக்கு செய்த ஒப்பந்தங்களை, உனக்கு வந்து செய்த வாக்குவை நிறைவேற்றுகிறேன். வஅபூலக பிநிஅமதிக அலைய, யா அல்லாஹ் நீ என் மீது செய்த கோடான ஒரு நிஅமத்தை ஒப்புக்கொள்கிறேன். என் மீது லட்சக்கணக்கான எண்ண முடியாத நிஅமத்தை செஞ்சு என் மீது சுருத்திருக்கிறேன், அதனால ஒத்துக்கிறேன். யா அல்லாஹ் வஅபூபி தம்பி, என் பாவத்தை ஒத்துக்கிறேன். நல்லவே நான் சொல்லலை, நான் பாவிதான் ஒத்துக்கிறேன். யா அல்லாஹ் வஃபிர்லி, என்னை மன்னித்து விடு. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذُنُوبَ இல்லா அன்த, உன்னை தவிர என்னை மன்னிக்கக்கூடிய கிருபையாளன் இறைவன் ரட்சகன் உன்னை தவிர யாரும் இல்லை ரப்பே. இது 4 வரி துஆ. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அனா அப்துக. நீ சும்மா நெட்ல சையதுல் இஸ்திக்ஃபார் போட்டா வந்துச்சுப்பறம் வந்துடும், இஸ்திக்ஃபாருக்கு தலைமையில் வந்துடும். 4 வரி துஆ. பெருமாள் என்ன சொல்றாங்க, யார் இந்த துஆவை காலையில் ஓதுகிறாரோ அந்த மகரிபுக்குள் மரணித்தால் நேராக சுவனம் செல்வார். யார் மகரிபு தொழுது ஓதுகிறார்களோ மறுநாள் காலைக்குள் யார் மரணிக்கிறாரோ அவர் கண்டிப்பாக சுவனம் செல்வார் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ நல்லடியார்கள் வழிபாடுகள் ஆயிரக்கணக்கான வணக்கம் செஞ்சு எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு அதை சொர்க்கத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பெருமாள் கற்றுக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா யாருக்கு 2 பெண் குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறானோ, மனுபுத்திரிய மின் ஹாதிஹில் பனாதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்து ரொம்ப ஏழ்மையான பெண்மணி வந்து உதவி கேட்டாங்க, உணவு கேட்டாங்க. அவங்க கூட 2 பெண் குழந்தைங்க இருந்தாங்க, 2 பெண் குழந்தை கூட வந்திருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருந்துச்சு அவங்க சாப்பிட்றதுக்காண்டி. அதை எடுத்து அந்த பெண்மணி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டை யோசிச்சு பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் இருந்துச்சு. நீங்க நம்ம வீட்டை யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அல்லாஹ் லாக்டவுன் வந்து அறவே உணவே வித்தியாசம் ஆனால் கூட 1 மாதம் சாப்பிடலாம் வீட்டில். அந்த அளவுக்கு எல்லா உணவுகளையும் எல்லா மளிகைகளையும் அல்லாஹ் நம்ம நிரப்பமாக வச்சிருக்கிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அல்லாஹ் ஒன்றும் தரலேங்கிறோம், அல்லாஹ் என்ன கொடுத்தாலும் கேட்குறோம். ஆனால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் நபிகள் வீட்டில் இருக்க காசுக்கு தகுதி இல்லை, அண்ணல் நபியின் வயிற்றை உணவு முழுதாய் பார்த்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வாழ்நாள் முழுவதும் 2 வேளை சாப்பிட்டதில்லை. ஒரு நாளைக்கு காலை உணவென்றால் மாலை பசியாக இருப்பார்கள், மாலை உணவுண்டால் மறுநாள் காலையிலே பெருமானார் பசியாக இருப்பார்கள். யாரெல்லாம் எனக்கு தினமும் யாரெல்லாம் எனக்கு உணவை ஒரு நாள் நான் சாப்பிட வேண்டும், நான் சுகுர் நன்றி செலுத்த வேண்டும், மறுநாள் பட்டினியாக இருக்க வேண்டும், நான் ஒரு சபூர் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான். அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, அதாவது பெண்மணி ஒரு பேஜ் கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி அதை வாங்கின உடனே அந்த 2 குழந்தைகளும் அம்மா அம்மான்னு கேட்குறாங்க. அதை 2ஆக பிரித்து ஆளுக்கு பாதி கொடுத்துட்டு அந்த பெண்மணி ஒன்றுமே சாப்பிடலாம் போயிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி வந்தாங்க, இந்த மாதிரி நான் ஒரு கொடுத்தேன், குழந்தைய கொடுத்துட்டு அவங்க பசியாக போயிட்டேன் யாரை சொன்ன செய்தி சொன்னாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனுஹு தெரிய மின் ஹாதிஹில் பனாதி குன்னலஹு சித்ரம் மினன் நார். அல்லாஹ் தஆலா யாருக்கு பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறானோ அந்த பெண் குழந்தைகள்
அவருக்கு நரகத்தை விட்டும் திரையாக இருப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான லஹு ஸலாசு பனாத்தின், அல்லாஹ் யாருக்கு 3 பெண் குழந்தைகளை கொடுக்கிறானோ, யுஅத்திபுஹுன்ன, அந்த பெண் குழந்தைகளுக்கு மார்க்க அறிவை ஊட்டி ஒழுக்கத்தை கற்பித்து வளர்க்கிறார்களோ, வயர்ஹமுஹுன்ன, அவர்கள் மீது கிருபை காட்டுகிறார்களோ, அன்பை பொழிகிறார்களோ. பொட்ட பிள்ளை தானே, அவனை பிள்ளை பேர் அன்பு இல்லாமல் இல்லை. சில பேர் பார்க்குறோம், பெண் குழந்தைகள்லாம் சுமையாக நினைக்கிறார்கள், பெண் குழந்தைகளை கஷ்டமாக கருதுகிறார்கள். ஆம்பளை பிள்ளை பிறகு சந்தோஷப்படுறாங்க, பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அதை வருத்தமாக சொல்றாங்க, அதை வெளியே சொல்றதே வெட்கப்படுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மக்கா காஃபிர்களை பற்றி, வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா தல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம். அந்த மக்கா காஃபிர்கள் கொடும்பர்கள், அந்த 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 மக்காவுடைய அந்த பயங்கரமான காஃபிர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்திலே உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து என்று சொல்லப்பட்டால் அவருடைய முகங்கள் எல்லாம் கருத்து சிரித்து விடுகிறது, முகங்கள் எல்லாம் சூப்பி கவலையா போயிடுறாங்க என்று அல்லாஹ் தஆலா மக்கா காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கு முஸ்லிம்கள் நிலைமையும். பெண் குழந்தைகள் பிறந்தால் அதை சிரமமாக கருதுகிறார்கள். ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கி சந்தோஷம் கொண்டாடுறாங்க. பெண் குழந்தை அது ஒன்றுக்கு 2க்கு 3, 2 பேர் 3 பெண் குழந்தை பிறந்துட்டா 3வது பெண் குழந்தையாங்க பரிதாபமாக சொல்றான். 2 பெண் குழந்தை 3வது பெண் குழந்தையா போச்சு, அப்படி எல்லாம் பரிதாபமா பேசுறாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா யாருக்கு 3 பெண் குழந்தைகள் கொடுத்து யுஅத்திபுஹுன்ன வயர்ஹமுஹுன்ன, அவர் மீது அன்பை பொழிந்து பாசத்தோடு வளர்க்கிறார்களோ, வயக்ஃபுர்னஹுன்ன, அவர்களுக்கான எல்லா தேவையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ, வஜபத் லஹுல் ஜன்னா அல்பத்தா, திட்டமா அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான் என்றார்கள் கண்மை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் சந்தோஷப்படணும். யாருக்கெல்லாம் அல்லாஹ் 3 பெண் குழந்தை கொடுத்துருக்கானோ அவங்க தான் ஒரே மகிழ்ச்சியோட வேண்டிய ஹதீஸ் இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் வருது, அஹ்மதுல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில வாழ்நாள்ல பொய்யே சொன்னதே இல்லை. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி அவர்கள் தன் வாயால் எந்த வார்த்தையும் பேசுவதே இல்லை, அல்லாஹ்வுடைய வஹீயை கொண்டே தவிர. அல்லாஹ் சொல்லிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சுயமா தன் நஃப்ஸின்படி தன் உள்ளத்திலிருந்து எந்த வார்த்தையும் பேசவே இல்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது. நமக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் என்ன, யாருக்கு 3 பேர் பிறந்துக்காங்க, வளர்ந்து ஆளாக்கி இருக்கு சந்தோஷம் என்ன. பெருமா இப்படி சொல்லலை, நீ 3 குழந்தையை பெற்றிருக்கணும், இஸ்லாம் அங்கே தொழுதுருக்கணும், இஸ்லாம் நோம்பு வச்சிருக்கணும், ஜகாத்து கொடுத்துருக்கணும், ஹஜ்ஜுக்கு எதுவுமே சொல்லலை, எக்ஸ்ட்ரா சர்ச் எதுவும் வைக்கல. யார் 3 குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவர் சந்தோஷப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வஜபத் லஹுல் ஜன்னா அல்பத்தா. அல்பத்தான்னு சொன்ன அரபியில் திட்டவட்டமான அர்த்தம், திட்டவட்டமா சுவர்க்கம் வாஜி. எங்க அண்ணன் சொல்லுவாங்க, எங்க சகோதரர் சொல்லுவாங்க, இந்த ஹதீஸை நான் எங்கள் அல்லா 3 பேருக்கு கொடுத்துருக்குறான், நான் மூத்தா போனால் இந்த ஹதீஸை ஸ்வீட்டில் எழுதி கபூரில் வைங்கன்னு சொல்லுவோம். அல்லாட்ட நான் உறுதியாக சந்தோஷமாக சொல்லுவேன், அல்லா உன் நபிகள் நாயகத்தில் நான் சொன்னாங்க ரப்பே 3 குழந்தையை பெற்று வளர்த்தா சொற்கொண்டு பெருமானா பொய் சொல்ல மாட்டாங்க, எனவே யாரும் ரசூலுல்லாஹி ஹதீஸில் ஆதரவு வச்சு அல்லாட சோனத்தை கேட்பேன்னு சொல்லுவோம். அன்பர்களே, பெருமானத்தில் இன்னொரு பெருமானத்தில் சொன்னாங்க, மன் ஆல இப்னத்தைனி அவ் சலாசன், யார் 2 பெண் குழந்தைகளையோ அவ் சலாசின் 3 பெண் குழந்தைகளையோ வளர்த்து ஆளாக்குகிறார்களோ, அல்லது அவ் உஹுதைனி, அல்லது தன்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது 2 சகோதரிகளை, சில வீடுகளில் சின்ன வயசு 2 பெண் குழந்தைகள் இருப்பாங்க, அத்தா மூத்தாயிருவாங்க. அந்த அன்னை அந்த தங்கச்சிகளை கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சு தங்கச்சிகளை கட்டி கொடுப்பாங்க, அந்த தங்கச்சியை நிறைவேற்றுவாங்க. பெருமாள் சொன்னாங்க, அல்லது 2 பெண் குழந்தைகள் உன் மகளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், யார் அவர்களை வளர்த்து அவர்களை பக்குவப்படுத்தி வளர்த்து ஆளாக சந்தோஷப்படுத்தி திருமணம் செய்து வைத்து அவர் பொருத்தப்படுத்துகிறார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குந்து அன வஹுவ கஹாதைனி, நானும் அவரும் சுவனத்திலே இப்படி இருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கலிமா விரலையும் தன் நடுவிரலையும் இணைத்து பெருமானார் ரசூலுல்லாஹ் காட்டினார்.
யார் தன்னுடைய பெண் மக்களையோ அல்லது தன் சகோதரிகளையோ வளர்த்து ஆளாக்கி அவரை சந்தோஷப்படுத்துகிறார்களோ நானும் அவனும் சுவனத்திலே இப்படி இருப்போம் என்று பெருமானார் செல்லாது என்று வெள்ள காமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறதுக்கு நபிமாரெல்லாம் ஏங்குவாங்க. பெரிய பெரிய நபிமார்கள் சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் கூட இருக்கணும்னு ஏங்குவாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை 2 பெண் குழந்தைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். சந்தோஷமான யாருக்கெல்லாம் அந்த 2 பெண் குழந்தை கொடுத்துக்கிறானோ சந்தோஷம், ஆச்சரியம், நமக்கு மகிழ்ச்சி வரணும். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் பெரிய ஆதாரமாக இருக்கிறது, நமக்கெல்லாம் சந்தோஷமான செய்தியாக இருக்கிறது. பெரிய பாக்கியம். அல்ல எனக்கு அல்லாஹ்ல எனக்கு 4 பெண் குழந்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கெல்லாம் அல்லாஹ் பெண் குழந்தை கொடுத்துக்கிறானோ சந்தோஷப்பட வேண்டிய காரியம். அவர்களை கொண்டு அல்லாஹ் சுவனத்தை நமக்கு கட்டாயமாக்குகிறான். என் உஸ்தாது கால்பேசியில் இருந்தாங்க. என் உஸ்தாதுடைய மகனாருக்கு 5 பெண் குழந்தைங்க. என் உஸ்தாது மகனா பேர் ரஹமத்துல்லா. அவங்களுக்கு 5 பெண் குழந்தைங்க. அந்த 5 பெண் குழந்தைங்களும் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு ஒரே பையன் தான் அவங்களுக்கு. வீட்டுக்கு வந்தால் மாறி மாறி ஏதாவது கேட்டு போது ஒரு ஸ்டாம்பு ஒரு சீப்பு கொடு, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, மாறி மாறி எதாவது கேட்டே இருந்த உடனே அந்த அவங்க தானே கோச்சிக்கிட்டாங்க பெண் குழந்தைகளை. என்ன பெண் குழந்தை பற்றி ஒரே ரோதனையாக இருக்கும், இதாக கேட்டே இருக்கிறீங்க, ஒரே கஷ்டமாக இருக்கு எனக்கு என்று தன் பெண் குழந்தைகளை திட்டி விட்டார்கள். என் உஸ்தாதுடைய மருமகன் என்ன பண்ணாங்க, உஸ்தாத் வந்து சொல்லிட்டாங்க, வந்து உங்கள் மகனார் வந்து பெண் குழந்தைகளை சத்தம் போட்டாங்க, பெண் குழந்தைகளை அழுகுறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ என் உஸ்தாத் அவர் தன் மகனாரை கூப்பிட்டு எல்லாரும் படி நாங்களாம் உட்காந்துருக்கிற பெரிய சபையில் தன் மகனாரை கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாட மறுமையில் பெருமாசனாய் சொன்னாங்க, யாருக்கு அல்லாஹ் 2 பெண் குழந்தைகளையோ 3 கொடுத்து அவரை வளர்த்து ஆளாக்கி சந்தோஷப்படுத்துகிறார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க கூட சொர்க்கத்தில் ஒன்றா இருக்கான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அல்லாட மறுமையில் சொர்க்கம் எதை வச்சு நீ கேட்ப, நீ உன் தொழுகை சரியா இருக்கா, நோம்பு சரியா, எதை வச்சு அல்லாடைய மறுமையில் நீ சுவனத்தை நீ கேட்பாய், உனக்கு எதை தைரியம் இருக்கு, உனக்கு இருக்கு. அல்லாட தைரியமாக கேட்கலாம். ஏன்னா 5 பெண் குழந்தை கொடுத்துறப்பே அவரை சந்தோஷப்படுத்தினா நீ சொல்லக்கூடிய அல்லாடைய தைரியமாக நீ கேட்கலாம். உனக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குது, ஆனால் வேஸ்ட் பண்ணிடாத. நான் டெய்லி காலை எழுந்திரிச்சோன்னே 5 பெண் நிற்க வச்சு அவனை சொல்லு, உன் பிள்ளைங்க அவங்க என்ன தேவையோ கேளுங்க, சந்தோஷப்படுத்துறேன். உங்க சந்தோஷம் சொர்க்கமே இருக்கு, உங்க திருப்தி இருந்தால் சுவனமே இருக்கிறது, என்ன வேணாலும் கேளுங்க என்று அந்த பெண் குழந்தையை சந்தோஷப்படுத்துவது என்பதாக உஸ்தாத் சொல்லினாங்க. நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. இன்னொரு வயசுல வருது, இப்னு மாஜால வருது, மன் கானலஹு ஸலாத்து பனாத்தி, அல்லாஹ் யாருக்கு 3 பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறானோ ஃபஸபர அலைஹின்ன, அந்த பெண் குழந்தைகள் மீது பொறுமையாக இருந்தாரோ. ஏன்னு சொன்னா அவளை பையனா அவளுக்கு சுத்த ஆரம்பிச்சிடும். பெண் குழந்தைங்கன்னா அவங்க வச்சு பாதுகாக்கணும், அவங்கள வெளியே போகாம அவங்க எங்கேயாவது போனால் அவங்க வயசு வீட்டு விட்டு போக முடியாது. அவங்கள பாதுகாத்துக்கு ஒரு பொறுமை வேணும். இந்த காலத்து ஆபத்தான காலம். பேப்பரில் பார்க்குறோம், 6 வயசுக்குள்ளே வெளியே போச்சுன்னா கூட அவன் பெண் குழந்தைங்க பாதுகாப்பு இல்லாத காலமாக இருக்குது. அதனால் அந்த பெண் குழந்தைகளை வச்சு வளர்க்க ரொம்ப பெரிய கஷ்டம். நெருப்புகளை வச்சு மாதிரி சொல்லுவாங்க. பெருமாள் சொன்னாங்க, சபர அலைஹின்ன, அந்த பெண் குழந்தைகளை பொறுமையாக பாதுகாக்கிறார்களோ வஅத்அமஹுன்ன வஸகாஹுன்ன, அவர் திருப்தியான முறையிலே உணவளித்து உணவூட்டுகிறார்களோ குன்னலஹு ஹிஜாபம் மினன் நார் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அந்த பெண் குழந்தைகள் நரகத்தை விட்டுவன் திரையாக இருப்பார்கள், தடையாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் கட்டி நரகத்துக்கு ஒருவேளை நரக தீர்ப்பாயிட்டா கூட குறுக்கு இருப்பாங்க. யாரெல்லாம் பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க பெண் குழந்தைகள் தடுப்பாக இருப்பாங்கன்னு, நாங்கள் தடுப்பாக இருக்கிறோன்னு சொல்லி அவங்க தடுப்பாங்கன்னு சொல்லி. இன்னொரு வயசுல வருது, எல்லாத்துக்கும் கவனம் வந்திருக்கும். சில பேர் 3 பெண் குழந்தை 2 பெண் குழந்தை, சரி ஒரே பெண் குழந்தை என்ன செய்யுங்க, ஒரு பொண்ணு தான் என்ன பண்றது, அவங்க பெருமை பற்றி சொல்றாங்க. ஒரே பெண் என்ன பண்றது, பெருமானார் சொன்னா மன் வலதத்லஹு இப்னத்து, அல்லாஹ் யாருக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்திருக்கிறானோ வலம் யுஹ்திஹா, அந்த பெண் குழந்தையை பிறந்தவுடனே உயிரோடு புதைக்கவில்லையோ, அந்த காப்பீடுலாம் புதைக்கிறாங்கல்ல, இது இப்போ முந்தி காலத்தில் புதைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாம் கருவிலேயே பூச்சிடுறாங்க. அது என்னவோ சட்டம் போடுறான், ஸ்கேன் பார்த்தா பெண் குழந்தை காட்டினா தப்பு, என்ன செஞ்சால் கண்டுபிடிச்சிடறாங்க, கருவிலேயே அழிச்சிடுறாங்க. அதனால தான் பெண் குழந்தை விகிதாச்சாரம் கம்மியாக இருக்குது ஆண்களை விட. மற்ற வெளிநாடுகள் எல்லாம் பெண் குழந்தை ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தை விகிதாச்சாரம் கம்மியாக இருக்குது.
பேக குஞ்சு அழுத்தறானுவ. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வலம் யுஅத்திஹுன்ன, அவர்களை புதைக்கவில்லையோ, வலம் யுஹின்ஹா, அந்த பெண் குழந்தைகளை கேவலப்படுத்தவில்லையோ. ஆமல் பசங்களும் இறக்கி பேசுறது, அவங்கள ரொம்ப மட்டமா நினைக்கிறது, அப்படி யாரு மட்டமா நினைக்கவில்லையோ. வலம் யுசிர் வலதஹு அலைஹா, அந்த ஆம்பர் பிள்ளையை விட பெண் பிள்ளையை விட ஆண் பிள்ளை உயர்த்தி பேசவில்லையோ. ஆம்பர் பிள்ளை இருந்தால் அவனா சம்பாதிச்சு கொடுப்பான், நீ என்ன சம்பாதிச்சு கொடுப்ப என்று அந்த ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை விட ஆண்களை உயர்த்தி பேசவில்லையோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்ஹலல்லாஹு பிஹா ஜன்னா, அவர் அல்லாஹ் தஆலா சூனத்தில் நுழைவிப்பா என்பதாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு தாக்கல சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போறோம், ஏதாவது பண்டம் வாங்கிட்டு போனா கூட வீட்டில் பசங்களும் பொண்ணு இருந்தால் முந்தி பொண்ணு தான் கொடுக்கணுமா. ஏன்னா அவங்க உள்ளம் தான் சீக்கிரம் உடையக்கூடாது. அவரையும் நம்ம என்னதான் இருந்தால் நம்மளைய அத்தாவுக்கு முந்தி கொடுக்கலையே நினைச்ச, ஆனால் முந்தி பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வரலாறுலையும் பார்த்தீங்கன்னா தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு நேசித்த அளவு இவர் யாரையும் நேசிக்கல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் எங்கேயாவது பிரயாணத்துக்கு போனாங்கன்னு சொன்னா எல்லா வீட்லையும் மனைவிலாம் பார்த்துட்டு கடைசியா ஃபாத்திமா நாய் வீட்டுக்கு பார்த்துட்டு தான் ரசூலுல்லாஹ் பிரயாணத்துக்கு போவாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு எங்கேயாவது பிரயாணம் முடிஞ்சு வந்தாங்கன்னா முந்தி ஃபாத்திமா நாய் வீட்டுக்கு போயிட்டு ஃபாத்திமா விசாரிச்சுட்டு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் மற்ற வீட்டுக்கு போவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பிஸாத்தும் மின்னி, என்னுடைய ஈரக்குல துண்டு என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஃபாத்திமா நாய் நிக்காஹ் செய்திருக்கவே அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேறொரு நிக்காஹ் செய்வதற்காக பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தெரிஞ்சிச்சு. பொதுவாக ஒரு ஆண் 4 நிக்காஹ் செய்து 4 பெண் நிக்காஹ் செய்து ஜாயிஸ் தான். இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபாத்திமாவுடைய ஈரக்குல துண்டு யார் என்னுடைய ஃபாத்திமாவை வருத்தப்படுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் வருத்தப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளார் மீது பேரன்பு காட்டினார்கள். அவர் மகளார்களுக்கு கிருபை செய்வது இதுவும் மிகப்பெரிய நம்முடைய ஒரு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு ஈஸியான வழிமுறையாக இருக்கிறது. இதெல்லாம் மற்ற அமல்கள் கபூல் ஆகிவிட்டால் கூட, ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் கூட, நம்முடைய இந்த சின்ன சின்ன ஹதீஸுகள் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலாக நாம் சுவனம் செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதையாக இருக்கிறது. இப்போ நமக்குலாம் சில பேருக்கு கவலை வரும், நமக்கு என்ன ஆம்பளை விருப்பம் ஒம்பரப்புலே இல்லையே, வெறும் பசங்களாக பெற்று வச்சிருக்கேன், நமக்கு ஒன்றுமே இல்லையா? ஹதீஸ் ஒன்றுமே வரலங்க. முழு ஹதீஸ் தேடி பார்த்தாச்சு. ஒரு ஆம்பளை உள்ள பெற்றா சொதுக்கு கூட்டு போவான், நரகத்தை விட்டு பாதுகாப்பான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் கூட எங்கேயும் வரவே இல்லை. தேடி பார்த்தா உட்காந்து ஒரு வரவே இல்லை. ஆனால் ஒரு ஹதீஸ் வருது, ஒரே ஒரு ஹதீஸ் என்ன வருது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லமல் குர்ஆன, யார் குர்ஆனை தானும் கற்று அல்லாஹ்வை பிறருக்கும் கற்றுக் கொடுத்தானோ, வஅமில பிஹின்ன, குர்ஆனை கொண்டு யார் அமல் செய்தானோ, உல்பிஸ யௌமல் கியாமah தாஜம் மின் நூர், அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே அவனுக்கு ஒளியாலான வீரத்தை அல்லாஹ் தஆலா போடுவான். யார் குர்ஆனை தானும் கற்று அதன்படி அமல் செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்திலே ஒரு நூற ஒளியாலான தாஜை கீழத்தை அல்லாஹ் தஆலா போடுவான். அப்புறம் அல்லாஹ் தஆலா கேட்பான், இவங்க பெற்றோர் யார்? இவங்க இந்த ஆளும் இந்த மார்க்கத்தை படித்த மார்க்கத்தை அமல் செய்கிறானே, குர்ஆனை கற்றுக்கிறானே, பெற்றோர் யாருன்னு கேட்கப்படும். அவங்க யாராவது ஒருத்தர் விவசாயியா இருப்பாங்க, யாராவது சாதாரண அப்பாய் முஸ்லீமா இருப்பான். அவன் அல்லாஹ் கூட பயந்துட்டே வருவான், என்னாச்சு என்னைய கூப்பிட்றாங்களே பயந்துட்டே வருவான். அல்லாஹ் நீ தான் இந்த புள்ளி ஆலிமாக்குனியா, நீ தான் இந்த புள்ளி ஓத வச்சியா, நீ தான் குர்ஆன் கற்றுக் கொடுத்தியா? ஆமா. உன்னை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்ங்கிற ஒளியாலான மாடை அல்லாஹ் மேடை அமைத்து துக்ஸா வாலிதாஹு குல்லதைனி லா தகூமு பிஹி துன்யா, இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களுக்கும் நிகராகாத மிக உயர்ந்த ஆடையை அறிவிக்கப்படும் என்பதாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ உன் புள்ள ஆம்பளை புள்ளியா இருந்தா ஒரே ஒரு நிபந்தனை என்ன, அந்த புள்ளையை குர்ஆன் ஓதி கொடுத்துருக்கணும். நீ குர்ஆன் ஓதி கொடுத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தா என்று சொன்னால், அந்த பிள்ளையை தொழுகையாளி ஆக்கியிருந்தால், குர்ஆன் ஓதக்கூடியவன் ஆக்கியிருந்தால், அவனை அல்லாஹ் தஆலா கட்டளைக்கு அடிபணியக்கூடியவனை ஆக்கியிருந்தாய் என்று சொன்னால், அந்த பிள்ளையின் பரக்கத்தின அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த மெம்பர்களையும் அல்லாஹ் பீடங்களையும் உயர்ந்த ஆடைகளையும் அல்லாஹ் வழங்குவதாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பர்களே, அல்லாஹ்வுக்கு அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அயுன். யா அல்லாஹ், என் மனைவிமார்களையும் என் பிள்ளைகளையும் என் கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. அவரை பார்த்தால் என் கண்கள் குளிர வேண்டும். இதனுடைய நான் நரகம் போவதற்கும் தடையாக அந்த குழந்தைகள் ஆக வேண்டும். அவரை பார்த்தால் என் உள்ளங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக என் பிள்ளைகள் ஆக்குவாயாக. ஒரு அல்நாளில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், என் பிள்ளைகளை முத்தகீன்களுக்கு நல்லடியார்களுக்கு இமாமா ஆக்குவாயாக என்று துஆ கேட்கும்படி அல்லாஹ் குர்ஆன்ல கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ் குர்ஆனே கற்றுக்குறான். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கஷ்டப்பட்டு அல்லாஹ் தஆலா உத்தரவுப்படி காபத்துல்லா கட்டி முடிச்சாங்க. காபத்துல்லா கட்டி முடிச்ச உடனே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மிகப்பெரிய பஷாரத்தை அல்லாஹ் சொன்னான், மிகப்பெரிய சுப செய்தி அல்லாஹ் சொன்னான். இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. இப்ராஹிமே, உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் இமாமாக, வழிகாட்டியாக, மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்றான். குர்ஆன்ல வருது இந்த ஆயத்து. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காலவமின் துர்ரியதி. யாரா இந்த பாக்கி எனக்கு மட்டும் என் பிள்ளைகளுக்கு இல்லையா ரப்பே, இந்த பாக்கி என் பிள்ளைகளுக்கு கூடிய அல்லாஹ். காலவமின் துர்ரியதி, என் பிள்ளைகளுக்கும் இதே பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்று அவர் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூல் செஞ்சா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க புள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க புள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி. அல்லாஹ்வுடைய பரம்பரையில அவங்க பரம்பரையில தான் அல்லாஹ் தஆலா நிறைய நல்வா அல்லாஹ் கொண்டு வந்தான். நம்ம கண்மை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு கூட ஆனா துஆ இப்ராஹிம் சொல்லுவாங்க. நான் இப்ராஹிமுடைய துஆ தான் நான் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னவங்க தான். அல்லாஹ் தஆலா அந்த தன் பிள்ளைகளுக்காக துஆவின் காரணமா அல்லாஹ் தஆலா அவன் பரம்பரையவே அல்லாஹ் நபியா அல்லாஹ் ஆக்கியா என்பதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறார். பண்பரை நாம் நமக்காக துஆ செய்வதை விட அதிகமாக நம் பிள்ளைகளுக்கு துஆ செய்கிறோம். அல்லாஹ் என் பிள்ளைகளை சாலிஹீன்களாக்கு, முத்தகீன்களாக்கு, இறை அச்சமுள்ளவர்களாக்கு, அவன் நல்லடியார்களா ஆக்குறப்பே யாரை பார்த்தா என் கண்கள் குளிர்ச்சியாகவோ சந்தோஷமாகவோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆக்கு என்று அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே அவர்களை கொண்டு நம்மை சுவனத்தை அல்லாஹ் தஆலா வாஜிபாக்குவான். சில சமயத்திலே யார் எந்த பிள்ளைகள் மார்க்கப்படி வளர்க்கவில்லையோ, தீன்படி வளர்க்கப்படவில்லையோ, தொழுகையாளிகளாக இல்லையோ, நிறைய பேர் பார்க்குறோம், சும்மா போடுறோம், நம்மளுடைய பிள்ளைகள் கூட்டு வரதில்லை. 10 வயசு 15 வயசு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க ஆனால் தொழுகை கூட்டு வரதில்லை. அப்படி வராம யார் தன் பிள்ளைகளை தொழுகையாளியாக பழக்கவில்லையோ, அவர் நல்லடியார்களாக அவரை உருவாக்கவில்லையோ, அவர்கள் மறுமை நாளிலே அல்லாஹ் துஆ செய்வாங்க. ரப்பனா அத்தானா சாதத்தனா குபரானா ஃபதல்லூன சபீலா ரப்பனா ஆதிஹிம் ذعفين من العذاب والعنهم لعنا كبيرا. யா அல்லாஹ், எனக்கு 5 வயசுல நீ தொழுகை அல்லாஹ் கூட்டி பழக்கி இருந்தாருன்னா நான் தொழுகையாளி ஆயிருப்பேன். இன்னைக்கு 50 வயசாக தொழுகை வரல, எனக்கு சூரா தெரியல, குர்ஆன் தெரியலன்னு காரணம் என்ன? எங்க அத்தா 5 வயசு தொழுகை கூட்டு போற, அவர் தொழுகை போறாரு, என்னை கூட்டிட்டு போற. 7 வயசாச்சு 10 வயசு தொழுகை கூடி பழக்கலை இறப்பு, 5 வழி 50 வரையுமா சின்ன வயசுக்கு பழக்காம போனதா நான் தொழுகை இல்லாம ஆனது காரணம். நான் குர்ஆன் ஓதாம போனது காரணம் எங்க அத்தா அம்மா தான் இறப்பு. வல்அன்ஹும் லஅனன் கபீரா. யா அல்லாஹ், அவரை அதிகமாக சபிப்பாயாக, அவங்க அதிகமான தண்டனை கொடுப்பாயா என்று நம் பிள்ளைகள் நமக்கா மறுமையிலே எதிராக சாய் சொல்வார் என்பது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். நண்பர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக சுன்னத்திற்கு செல்ல வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய துஆவின் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அல்லாஹும்ம ஃபிர்லி வலிவாலிதை, ஒரு தொழுகையிலையும் அல்லாஹும்ம ஃபிர்லி வலிவாலிதை, யார் என்னை மன்னித்திரு, என் பெற்றோரை மன்னித்திருன்னு சொல்லி நம் மரணத்துக்கு பின்னாலும் அவர்கள் ஹயாத்தாக உள்ளவரை அவர் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த துஆவின் காரணமா அல்லாஹ் தஆலா பெற்றோரை அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனா அல்லாஹ் தஆலா இருப்பார். நண்பர்களே, நபிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தவாலது வ தகாசரு, நீங்க அதிகமா குழந்தை பெறுங்க. ஃபைன்னி உபாஹி பிகுல் உம்ம யௌமல் கியாமா, மறுமை நாளில் உம்மத்துகள் அதிகமாக இருப்பது கொண்டு நான் சந்தோஷப்படுவேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம குழந்தை பெறுகிறோமோ அந்த குழந்தைகள், அந்த குழந்தை பெற்ற குழந்தைகள், அந்த குழந்தை அவனை முஸ்லிம்கள், அவனை மூமின்கள், கியாமத் வரைக்கும் எத்தனை சமுதாயம்
உண்டாகிறோம். அந்த எல்லா உண்மைகளுடைய முஸ்லிம்களுடைய துவாவும் அவருடைய கலிமாவும் அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய நோன்பு தர்மங்கள் எல்லா நன்மையும் அந்த பெற்றோருக்கு போய் சேரும். யார் அந்த பிள்ளைகளை பெற்றார்களோ அவர்களுக்கும் தாதாமார்களுக்கும் போய் சேரக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னா அதிகமா நீங்க குழந்தை பெறுங்க, அதே போல மறுமை சந்தோஷப்படவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பர்களே, நாம் நம்ம கண்குரு அல்லாஹ் நம்மளுக்கும் நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமுள்ள கண்குருட்சியான பிள்ளையை நசீபாக்குவானாக. யார் மூலமா நம்ம சூனத்திற்கு செல்லுவோமோ, எந்த குழந்தை நரகத்துக்கு தடையாக இருக்குமோ அப்படிப்பட்ட பிள்ளையை நசீபாக்குவானாக. அல்லாஹ் நமக்கு சூனத்துடைய பாதைகளை அல்லாஹ் நம்ம லேசாக்கி தந்து புரிவானாக. அதை அறியக்கூடிய பாக்கி தந்து புரிவானாக. அதன்படி அமல் செய்து பாக்கி தந்து புரிவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.